அநீதம் செய்யப்பட்டால் மன்னிப்பான், அவனுக்கு சிரமத்தை கொடுத்தால் பொறுமை காட்பான், அவனுக்கு கொடுக்காமல் தடுத்து கொண்டால் அவன் கொடுப்பான், அவனை வெட்டி வாழ்ந்தால் சேர்த்து வாழ்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், சில்மன் கதஅக், உன்னை வெட்டி வாழ்பவனை சேர்த்து வாழ். வஅதி மன் ஹரமக், உனக்கு தடுத்து கொண்டவனுக்கு நீ கொடு. வஅஃபு அம்மன் ஸலமக், உனக்கு அநீதம் செய்தவனை மன்னித்து விடு. இன்னைக்கு நீங்கள் மன்னிங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்லாம் சொல்லவே இல்லை. இன்னைக்கு சொல்ல விரும்புவது, நீங்கள் மன்னித்தால் தான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். இது சாய்ஸ் கிடையாது. ஒருவரை மன்னிக்கிறதுங்கிறது உங்களுடைய விருப்பம் கிடையாது, அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி? நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யக்ஃபிரு, நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். நான் விரும்பினால் மன்னிப்பேன், விரும்பவில்லை என்றால் மன்னிக்க மாட்டேன் என்றால், இதே நிலையை அல்லாஹ் நாளை மறுமையில் எடுத்தால், இதே நிலையை மறுமையில் நாளை அல்லாஹ் எடுத்தால், அல்லது நான் அவன் எவ்வளவு செய்தானோ அதற்கு மாற்றாக செய்து மன்னிப்பேன் என்றால், இதே நிலையை அல்லாஹ் எடுத்தால் தாங்க மாட்டீங்க. அப்படியா இல்லையா? இப்ப நான் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று நீங்க சொல்லிட்டாலே, நான்ங்கிற வார்த்தை மேல வந்துட்டாலே நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? நான் மேல இருக்கிறேன், அவன் கீழே இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டீங்க. இப்ப நான் மேல இருக்கிறேன், நீங்க கீழே இருக்கிற நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க மனசுல என்ன இருக்குது? பெருமை வந்துருச்சு. உன் மனசுல பெருமை வந்துருச்சுன்னா கடுகளவு வந்தாலும் சொர்க்கம் நுழைய முடியாது, நரகம் உனக்கு உரித்தாகும். இப்போ ஒரு மனிதனை மன்னிக்கும் போதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும். எனக்கு அநீதம் இழைக்கப்படும் போதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும். எனக்கு கெடுதல் நடக்கும் போதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும். நான் நல்லவன் தான், நல்லதா நடந்தா நல்லவன். நான் கெட்டதை நடக்கும்போது நீ எப்படி நடந்துக்கிறங்கிறத பொறுத்து தான் நான் இருப்பேன்னா நீ நல்லவன் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்துடைய அளவீடுகளை பொறுத்தவரை நீ எப்படி நடந்தாலும் என்னிடத்திலிருந்து நலவு மட்டும்தான் வெளிப்படும். இது முஹ்சினுடைய குணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கிறான், சூரத்து நூருடைய 22வது வசனம். வலா யஅ்தலி உதுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி, உங்களில் கண்ணியம் கொடுக்கப்பட்டவர்கள், வசதி கொடுக்கப்பட்டவர்கள், ஏழைகளுக்கும் நெருங்கியவர்களுக்கும் முஹாஜிர்களுக்கும், அதாவது ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்ததை கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டாம். வல் யஅஃபு வல் யஸ்ஃபஹு, அவர்களை மன்னிக்கட்டும், அதை பொருட்படுத்தாமல் இருக்கட்டும், விட்டு கொடுக்கட்டும். அது அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? இப்போ இங்கதான் அல்லாஹ் அந்த கேள்வியை நிலைநாட்ட விரும்புகிறான். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? நீங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆனால் அதே மன்னிப்பை சக மனிதர்கள் உங்களுக்கு செய்தால் நீங்கள் கொடுக்கவில்லை. எனக்கு உன் பாவ மன்னிப்பு முக்கியம் யா அல்லாஹ், ஏன் இந்த மனிதர்கள் எனக்கு செய்யக்கூடிய பாவத்தை விடவெல்லாம் உனக்கு நான் பாவம் செஞ்சிருக்கேன். இல்லையா? எல்லா மனிதர்களும் அதில் ஈக்குவல் தானே. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருடைய பாவத்தில் தான் மேலே வருவோம் சொல்லி எல்லாமே பாவிகள் தான். ஆதமுடைய பிள்ளைகள், அல்லாஹ் பாதுகாத்த நபிமார்களை தவிர பெரும்பாவங்களை விட்டு விலகியவர்கள் அவர்கள். மற்றபடி மனிதர்கள் எல்லோரும் பாவிகள் தான். எல்லோருமே அதற்கு உரித்தானவர்கள் தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு. எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தேவைன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தேவை. உனக்கு அல்லாஹ்வுடைய பாவம் மன்னிப்பு வேண்டும் என்றால் நீங்கள் மன்னியுங்கள். உடனடியாக சொன்னார்கள், வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான், இரக்கம் காட்டுவதை அல்லாஹ் விரும்புகிறான். சூரத்து தகாபுனுடைய 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ இன் தஅஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு, மன்னித்து விளக்கி அதை நீங்கள் மறைத்து கொண்டால், நீக்கி கொண்டால், ஃப இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவன், அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவன். இப்போ இந்த வசனங்களில் அல்லாஹ் எதை நிலைநாட்ட விரும்புகிறான்? இஹ்சானை நிலைநாட்ட விரும்புகிறான். இஹ்சான் என்றால் என்ன? நீங்கள் அல்லாஹ் உங்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் படைப்புகளிடத்தில் அப்படி நடந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு உரித்தானவர்களாக ஆக வேண்டும் என்றால் சக மனிதர்கள் செய்த பாவத்தை நீங்கள் மன்னித்தே ஆக வேண்டும். இல்ல பழி தீர்க்கிறதுக்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கு, நான் பழி தீர்ப்பேன் நீங்க நினைச்சீங்கன்னா, இதே பழி தீர்க்கிறதுக்கு அல்லாஹ்விடத்திலே உரிமை இருக்கு. இதே பழி தீர்க்கிறதுக்கு அல்லாஹ்விடத்திலே உரிமை இருக்கு. இப்ப அந்த உரிமையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதே உரிமையை நாளை மறுமையில் அல்லாஹ் எடுப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
பழிதிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. சரி, குர்ஆன் வசனத்தை பேசுங்க, கைக்கு கை காலுக்கு கால்னா பேசுங்க. இதே விஷயத்தை நாளை மறுமையிலும் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் உங்களை நாளை மறுமையில் அதை தேர்ந்தெடுக்க கூடாது என்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது மன்னிப்பை. இந்த பொருளாதாரமும் இந்த வார்த்தைகளும் இந்த சண்டையும் எதை முடிவெடுக்கிறது? உன் சொர்க்கத்தை முடிவெடுக்கிறது, உன் நரகத்தை முடிவெடுக்கிறது. உன் மனைவிக்காக உன் குடும்பத்தை பகைத்தால், உன் காசுக்காக உன் சகோதரன் நீ பகைத்தால், உன் காசும் உன் மனைவியும் உனக்கு நரகம். அப்படியா இல்லையா? அப்படியா இல்லையா? சொர்க்கமாக நீ மாற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் உனக்கு என்ன தீமை உனக்கு நடந்தால், உனக்கு கொடுக்கப்பட்டால், உன்னை பற்றி பேசப்பட்டிருந்தால், உன் மானம் அங்கே பாதிக்கப்பட்டிருந்தால், உன்னுடைய சொத்து சூறையாடப்பட்டிருந்தால், இது அனைத்தும் தரைமட்டமாக்கப்பட வேண்டும் மன்னிப்பு என்ற வார்த்தையால். தன்னுடைய சாட்சா ஹம்சாவுடைய ஈரக்குலையை கடித்து துப்பிய பெண், ஹம்சாவுடைய இழப்பு ரசூலுடைய வாழ்வில் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய இழப்பு. அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகை நடத்தின மாதிரி அழுதுகிட்டே வேற யாருக்கும் ஜனாசா தொழுகை நடத்தல. அவ்வளவு தக்பீர்களை சொல்லி தொழுகை நடத்தி கொண்டே இருந்தார்கள். அந்த பிரிவு ரசூலுல்லாவால ஏத்துக்க முடியல. அதுவும் கொடூரமான கொலை செய்யப்பட்டு தன் சாட்சா இறந்தது அவங்களால அங்கீகரிக்கவே முடியல. மக்காவுடைய வெற்றி, 10,000 நபித்தோழர்கள், ஒரு பெரிய படை கையில் இருக்கு, மிகப்பெரிய சக்தியுடைய படை. மக்காவாசிகள் கொஞ்சம் பேர் உள்ள நுழைஞ்சா மக்காவை காலி பண்ணிடலாம், அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. உள்ள போறாங்க மக்காவுக்குள்ள. எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொள்ள போறாங்கன்னு பாருங்கன்னு. அழைச்சாங்க எல்லா மக்காவாசிகளையும். யா மஅஷர குரைஷ் மா ததுன்னூன அன்னி ஃபாயிலும் பிக்கும், எப்படி நான் நடந்து கொள்வேன் என்று நினைக்கிறீர்கள்? மக்காவாசிகள் சொன்னார்கள், ஹைரன் அஹுன் கரீம் வபுனு அஹின் கரீம், கண்ணியமிக்க சகோதரனின் மகன், கண்ணியமிக்க சகோதரனின் மகன் நீங்கள். சொன்னார்கள், என் சகோதரன் யூசுப் எந்த வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தையை சொல்கிறேன். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும், உங்கள் மீது நான் பழி தீர்க்க மாட்டேன், உங்கள் எல்லோரையும் மன்னித்து விடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இத்ஹபு அன்துமுத் துலகா ஃபஅன்துமுத் துலகா, நீங்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்படுகிறீர்கள். ரசூலை விடவா நாம் மேன்மையானவர்கள்? பள்ளிவாசல் தலைவருக்கு இடையில சண்டை நடக்கும், யார் தலைவருங்கிற போஸ்ட்டுக்கு. அல்லது அங்கே மஷூரா நடந்துட்டு இருக்கிறோம், ஒரு ஏதாவது சொல்லிடுவார், ஒரு ஏதாவது சொல்லிடுவார், அவ்வளோதான். அந்த பள்ளிவாசல் விஷயமே எங்கே போய் நிற்கும்? கோர்ட்டில் நிற்கும். அப்படியா இல்லையா? அல்லது தான் கல்யாணம் பண்ண சொன்ன பிள்ளைய தான் பையன் கல்யாணம் பண்ணலங்கிறதுக்காக எத்தனையோ வருஷம் பேசாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க. அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் நாங்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாங்கள் என்றால், எங்களுடைய பாவங்களை, நாங்கள் தொழுகையை விட்டதை, நாங்கள் தவறான காட்சிகளை பார்த்ததை, நாங்கள் தவறான செயல்பாடுகள் செய்ததை, இப்படி நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்த பாவங்களை அல்லாஹ் எங்களுக்கு மன்னிக்கணும்னா நாங்கள் இவங்களை மன்னிச்சு தான் ஆகணும். மன்னிச்சு தான் ஆகணும்னா சரி மன்னிச்சிட்டேன் போ, இனிமே என் கண்ணில் முழிக்காதுன்னு சொல்றது இல்லை. அந்த மன்னிப்பு அல்லாஹ் அங்கே சொல்லவே இல்லை. அந்த உறவு கெட்டுவிட்டால் மன்னிப்பை வழங்கினால் அந்த உறவு சீர்படுத்தப்படும். அடுத்து அந்த உறவு எப்படி முன்னால் இருந்ததோ அதை விட மேன்மையாக்கப்படும். இவர் செஞ்ச பாவத்தை மன்னிக்கவே முடியாதுங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே உனக்குள்ளது இல்லை, கை வைக்கிறதுக்கோ அல்லது அவர் உன்னுடைய விஷயத்தை பங்கப்படுத்துறதுக்கோ. நீ அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறியா, எடுத்துக்கோ, பிரச்சனையே இல்லை, எடுத்துக்கோ. உனக்கு உன்னுடைய இது எக்ஸப்ஷனுங்க, இதெல்லாம் மன்னிக்க முடியாது, மன்னிச்சிட்டா அவர் வேற வழியில் போயிடுவோம். இப்படிலாம் நீங்கள் என்னென்ன எக்ஸப்ஷனோ சொல்லிக்கோங்க. இதே எக்ஸப்ஷனை நாளைக்கு மறுமையில் பார்ப்பீங்க. இந்த செயல் இருந்தால் இதே செயலோடு அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களிடத்தில் நடந்து கொள்வான். இதைத்தான் இஸ்லாம் இஹ்சானாக எமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ்வுக்காக நான் உங்களை மன்னிக்கணும். அந்த மன்னிப்புக்கு என்ன கொடுக்க முடியும்? அதுதான் நமக்கு செஞ்ச பாவத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. மன்னிப்பு தான் தண்டனையை தவிர வீரத்தை காட்டுறதில்லை தண்டனை, கோபத்தை காட்டுறதில்லை தண்டனை. ஒருவர் உணர்ந்து கொள்ளணும் உங்களுக்கு செஞ்சதன்னா அவரை மன்னிச்சு அவரோட சேர்ந்து வாழுங்க. உங்களுடைய பகையை நீங்கள் வைத்திருந்து அந்த பகையை வளர்த்து கொண்டு இருந்தால் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் ரசூலை விட மேன்மையானவர்கள் அல்ல, நீங்கள் அபூபக்கரை விட மேன்மையானவர்கள் அல்ல, நீங்கள் ஆயிஷாவை விட ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட மேன்மையாளர்கள் அல்ல. அவர்களே
தங்களுடைய மானத்தில் தங்களுடைய விஷயத்தில் பங்கம் இழைக்கப்பட்டாலும் மன்னித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தேடினார்கள். நானும் மன்னிப்பை தேடுகிறேன் என்றால்